ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. நம்ம வந்து ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இந்த 50K சப்ஸ்கிரிப்ஷன் ரீச் பண்ணதை ஒட்டி ஒரு கிவ்அவே ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஒரு சிம்பிளான கிவ்அவே தான். நம்மளுடைய ஆப்பில் உள்ள கீபோர்ட் கோர்ஸ் வந்து 99 ருபீஸ்க்கு நான் வந்து சேல் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து வர்ற முதல் 10% வந்து அதை வந்து டோட்டலி வந்து நான் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ அந்த கிவ்அவே வந்து நான் பார்த்தீங்கன்னா நைட்டு 4th ஆகஸ்ட்டு 12 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 12 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமிங் பேஸ் பண்ணி இப்போ நான் என்னோடய ஆப் டெவலப் அந்த பேஜில் வந்து பேக்கெண்ட் பேஜிலேருந்து நான் எடுத்த ஒரு டேட்டா பேஸு அடிப்படையாக அந்த டைமிங் எனக்கு மெசேஜும் வரும். ஸோ யார் எப்போ வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வரும். ப்ளஸ் இந்த டேட்டா பேஸ் வந்து இங்கே அவைலபிள். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல வாங்கினது வந்து வில்சன் குமார், செகண்ட் தேவராஜன், அப்புறம் நிஷாந்த் குமார், ஹரிபிரசாத், அருண் பிரகாஷ், எஸ்ஐகி ராஜா, பார்த்திபன் மணி. பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு வேணாம் சார், நான் வந்து வேறு யாருக்கா கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு நல்ல மனசோட. ஓகே. ஸோ அதனால் வந்து அடிஷ்னலாக 11th பர்சன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து சிவா, கிருபாகரன், இந்த பூர்ணா பிரசாந்துங்கிறவங்க தான் 11th பர்சன். சரிங்களா? ஸோ இந்த 10 பேருக்கு வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே நான் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி 5th ஸ்டார்ட் பண்ணேன். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி 5th ஆர் 6th அதுக்குள்ளே மேக்ஸிமம் நான் வந்து எல்லாத்துக்கும் பே பண்ணியாச்சு. ஸோ அதனால் அக்னாலஜ்மெண்ட்டும் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து அந்த ஆப்லேருந்து நான் வந்து வாங்கியாச்சு. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த 99 ருபீஸ் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடச்சதோ அவங்களுக்கும், அந்த 10 பேர் ரீஃபண்ட் கிடச்சவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய அந்த சப்போர்ட் தான் வந்து எனக்கு மேலே மேலே தூண்டுதல். இப்போ கிளாஸஸ் வந்து நிறைய டைட்டாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து அதை மீறி நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கே வந்து ஒரு தூண்டுதலாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டார் வீடியோஸ்க்கு வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. பட் போடும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ கிட்டார்லாம் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்காக மெனக்கிட்டு 4Kல உட்காந்து முன்னாடி லேப்டாப் வச்சுட்டு எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ப்ளஸ் எடிட்டிங் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சா நாங்கள் திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இது வந்து தேவைப்படலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக யாருக்காவது தேவைப்படும் அது. சரிங்களா? இப்போ இன்னும் நிறைய பேர் புதுசாக வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து ஒரு லைவ் செஷன் ஒன்று போடுறேன். அது நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கிட்டார் கோர்ஸும் வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ஒரு ஃபியூ லெசன்ஸு. அது கொஞ்சம் ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஏன்னா கோர்ஸ் ஒன்றா போடலாமா அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய தள்ளி போகுது. அதனால் நிறைய கரெக்ஷன் வீடியோஸ் இது மாதிரி நிறைய திரும்ப ரீடேக் இது மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே இப்போ இப்படி இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் கிட்டார் லெசனுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பில் லெசன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வோக்கல் கம்ப்ளீட் கர்நாடிக் வோக்கல் வந்து ஒரு ஃபஸ்ட் பேசிக் லெசன் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டோட மகன் வந்து அவரும் நாதஸ்வரம் வாசிச்சுட்ருக்காரு. ஸோ அவரு விஷயம் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் கூடிய விரைவில் வரும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்வேஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.